வணக்கம். இன்றைக்கி நம்ம 8th தமிழ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ் மொழி மரபு, தமிழ் வரிவடிவ வளர்ச்சி, சொற்பூங்கா, எழுத்துக்களின் பிறப்பு. 2வதுல ஓடை, கோணக்காத்து பாட்டு, நிலம் பொது, வெட்டிக்கிளியும் சருகுமானும், வினைமுற்று, திருக்குறள். அடுத்து 3வதுல நோயும் மருந்தும், வருமுன் காப்போம், தமிழர் மருத்துவம், தலைக்குள் ஒரு உலகம், எச்சம். அடுத்து 4ல் கல்வி அழகிய அழகு, புத்தியை தீட்டு, பல்துறை கல்வி, ஆன்ற குடி பிறத்தல், வேற்றுமை. 5ல் இந்த வீடியோ கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு சரியாக ஸ்க்ரீன் ரெக்கார்டில் சரியாக எனக்கு பண்ண வரலை. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக போடுறேன். 4th பார்த்தாச்சா? கல்வி அழகிய அழகு, புத்தியை தீட்டு, பல்துறை கல்வி, ஆன்ற குடி பிறத்தல், வேற்றுமை. இது சிலபஸ் வைஸாக என்னென்ன பார்க்கணும், அது ரொம்ப முக்கியமானதையும் பார்ப்போம். அதே சமயத்தில் எல்லாத்தையும் ஒரு தடவை ஓரலாகவும் நம்ம பார்த்துடலாம். அடுத்து 5th திருக்கேதாரம், பாடறிந்து ஒழுகுதல், நாட்டுப்புற கைவினை கலைகள், தமிழர் இசைக்கருவிகள், தொகைநிலை தொகாநிலை தொடர்கள், திருக்குறள். 6th லெசன் வளம் பெருகுக, மலைச்சோறு, கொங்கு நாட்டு வணிகம், காலம் உடன் வரும், புணர்ச்சி. 7th படைவேலம், விடுதலை திருநாள், பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன், அறிவுசால் ஔவையார், வல்லினமிகு இடங்களும் மிகா இடங்களும். 8வது லெசன் ஒன்றே குலம், மெய்ஞான ஒளி, அயோத்திதாசர் சிந்தனைகள், மனித எந்திரம், யாப்பு இலக்கணம், திருக்குறள். அடுத்து 9th லெசன் என்னென்னா, உயிர் குணங்கள், இளைய தோழனுக்கு, சட்டமேதை அம்பேத்கர், பால் மனம், அணி இலக்கணம், திருக்குறள். சரி, இப்போ ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன் தமிழ் இன்பம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. கற்றல் நோக்கங்களை ஒரு தடவை சும்மா வாசித்து பார்ப்போம், ஓகேங்களா? இதை படிச்சுட்டு போனோம்னா நம்ம இந்த லெசனில் இது இருக்குங்கிறது ஒரு ஐடியா நமக்கு எப்போதுமே கிடைக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் இன்பத்தில் என்ன கற்றல் நோக்கங்கள்னால், செய்யுளை படித்து அதன் நயங்களை போற்றும் திறன் பெறுதல், தமிழ் மொழியின் மரபுகளை அறிந்து பயன்படுத்துதல், தமிழ் எழுத்துக்களின் வளர்ச்சி நிலைகளை அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழியை அடிப்படையாக கொண்டு சொல்லாட்சி திறனை வளர்த்தல், சொற்களின் பிறப்பு முறைகளை அறிந்து உரிய முறையில் அதை ஒழித்தல். சரி, தமிழ் மொழி வாழ்த்து இயல் 1 நம்ம பார்க்க போகிறோம். நுழையும் முன் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வளர்த்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியிருக்காங்க. அப்படி ஒரு பாட்டை தான் இப்போ நம்ம பாட போகிறோம். பாரதியார் பாடியிருக்காரு. இந்த வாலிய வாலிய வாலியவே அப்படின்னு வந்துச்சுனாவே நீங்கள் கண்ணை மூடிட்டு பாரதியார் போடணும். அப்புறம் தமிழ்நாடு அப்படிங்கிற நம்ம இந்த வள்ளுவனை பெற்றதை புகழ் வையகமே பாரதிதாசன். அப்புறம் இன்னொன்றுன்னா, வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு வந்துருந்துச்சுன்னா பாரதியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் தமிழ்நாடுன்னு தான் வந்திருக்கு, தமிழ்நாடே அப்படின்னு அப்படின்னா பாரதியார் போட்டுருங்க. அப்புறம் வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. அடுத்து வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வாழியவே வந்துருச்சா, அப்போ பாரதியார் தான். ஒரு தடவை வாசிச்சிருவோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க, துளங்குக வையகமே. தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இப்படித்தான் இது பாரதியார். வாழியவேன பாரதியார் போட்டுருங்க. சரி, சொல்லும் பொருளும் நிரந்தரம்னா காலம் முழுமையும். அடுத்து வைப்புனா நிலப்பகுதி, வைப்புனா நிலப்பகுதி. அடுத்து சூழ்களி, களினா நமக்கு தெரியும் இருள், அது சூழ்ந்துள்ள அறியாமை இருள் தான் சூழ்களி அப்படின்னு சொல்கிறாங்க. வன்மொழினா வன் அப்படின்ற அது வளமிக்க வளமையானது, வன்மைனா வளமைன்னு சொல்கிறோம்ல. ஸோ வளமிக்க மொழி தான் வன்மொழி. இசைனா புகழ். தொல்லைனா இதில் 2 இடத்துல தொல்லைன்னு வருது. அந்த கீழே இருந்து 3வது அந்த இதை பாருங்கள். தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு ஒரு தொல்லை, 2வது தொல்லை வருது. ஃபஸ்ட்டு தொல்லைக்கு பழமை பருவம், பழமைன்னு அர்த்தம். 2வது
தொல்லைங்கிறது துன்பம் அப்படிங்கிறது. பழமை வினைதரும் துன்பம் அகன்று சுடர்க தமிழ்நாடே அப்படிங்கிறத அது சொல்லணும். தொல்லின்னு 2 இடத்துல வந்து பாரதியார் வந்து பயன்படுத்தியிருக்காரு. இது பெருசாக ஒன்று பாடலின் பொருள் நீங்கள் மேலே படிக்கும்போதே அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் பாடலின் பொருள் அதிகமாக தேவைப்படாது. சரி, நூல் வழியில் பாரதியாரை பற்றி படித்தோம்னா நமக்கு பாரதியாரை பற்றி தெரிஞ்சது தான். இதில் என்ன இருக்குது, இதில் வந்து அவருடைய உரைநடை நூல்கள் அப்படின்னு கேட்டோம்னா சந்திரிகையின் கதை, தராசு, அதுக்கப்புறமா அவரை வந்து பாரதிதாசன் வந்து தான் பாரதியாரை பாராட்டியிருப்பார். யார் வந்து பாரதியாரை பாராட்டினாருன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கண்ணு மூடிட்டு பாரதிதாசன் கூட ஒரு வேளை தெரியலை ஆன்சர்னுங்கிற பட்சத்துக்கு பாரதிதாசன் நீங்கள் போடலாம். இவர் வந்து 2 இதழ்களை நடத்தினார், இந்தியா, விஜயா. அடுத்து இந்த தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிறது வந்து பாரதியார் கவிதைகள்லேருந்து எடுக்கப்பட்டது. மேலேருந்து ஒரு தடவை லைனை வாசிச்சிடலாம். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக்கவிகளையும் எழுதியுள்ளார். சீட்டுக்கவின்னு போட்டால் பாரதியார் ஞாபகம் இருங்க. ஸோ ஒரு ஷார்ட்கட் என்னென்னா அவர் ஒரு சீட்டு போட்டு உக்காந்துருக்காரு பாரதியார். ஸோ வந்து சீட்டுக்கவின்னா பாரதியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். அடுத்து வந்து பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பின் கீழ் இது இடம்பெற்றுள்ளது. அடுத்து தமிழ்மொழி வாழ்த்து பாடலை இசையுடன் பாடி மகிழ்க. சரி, அது ஓகே. இதில் வந்து இப்படி கேட்பாங்க கொஸ்டின். செந்தமிழ் அந்தாதி எனும் பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்டோம்னா அரங்கன் நம்ம போடணும். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கணையே நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில்மகவே எந்த உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் மரமும் அறமம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கணல் ஆரம் நீ யாவும் நீயே. நீன்னு வந்துச்சுனாவே அது அரங்கன் தான். ஓகேவா? செந்தமிழே செங்கரும்பே அப்படின்னு வந்தாலும் மூவேந்தர் மூத்தவளே இந்த மாதிரி வந்துச்சுனாலும் அரங்கம் போட்டுருங்க. அடுத்து மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும், என்று கூட்டல் என்றும் ஆவணால வரும். என்றென்றும், என்று குற்றல் என்றும் ஆவணாதான். வானம் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது ஈனா வரும். அறிந்தது அனைத்தும், அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்தது அனைத்தும் ஆப்ஷன் இ வரும். வானம் அறிந்த ஆப்ஷன் இ வரும். இதில் குருவினா வந்து ரொம்ப முக்கியமான குருவினா மட்டும் இதோட சேர்த்து படிச்சுக்கிறலாம். அந்தளவுக்கு முக்கியமாக இல்லை. அடுத்து வந்து தமிழ்மொழி மரபு. வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுக்க முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்விற்குரிய ஒழுக்கமுறை ஒழுக்கம் எனப்படும். மொழிக்குரிய ஒழுக்கமுறை மரபு எனப்படும். அதாவது நாம் மனிதர்கள் வந்து வாழ்வதற்குரிய ஒழுக்கமுறை ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. அதே இது ஒரு மொழி இப்படித்தான் இருக்கணும், அது இப்படி இந்தந்த பண்புகளோடு இருக்கணும், இது வந்து இதுக்கு கீழே போகக்கூடாது, இதுக்கு எல்லை மீறக்கூடாது. இப்போ நம்ம கூட வந்து சொல்லுவாங்க சந்திப்பிலை, இந்த இடத்துல வந்து கசதப்ப மிகணும், இந்த இடத்துல மிகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மனுஷன் எப்படி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடு வாழ்கிறான் அப்படிங்கிறது மாதிரியே ஒரு மொழிக்கும் ரூல்ஸ் இருக்குது. அது இப்படித்தான் எழுதணும், இப்படித்தான் உச்சரிக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு மனிதர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை முறையில் நீங்கள் ஒழுக்கத்தோடு வாழணும். அதே இது மொழிக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா மொழிக்கு வந்து மரபோடு இருக்கணும், மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சொல்லுக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும். ஒரு செய்யுளுக்கும் அந்த செய்யுள் எப்படி எழுதப்படணும் அப்படிங்கிற ஒரு மரபு, இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் வந்து சொல்லுது. ஏன்னா அது ஒரு இலக்கண நூல். ஒரு செய்யுள் எப்படி ஏற்றப்படணுங்கிறதெல்லாம் அந்த இலக்கண நூலில் இருக்கும். அதுதான்
தொல்காப்பியம் சொல்லுது. அந்த தொல்காப்பியத்தில் உள்ள ஒரு 3 பாடல் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம படிப்போம். இதில் என்னென்னா நிலம், தீ, நீர், வழி, விசும்பு, இந்த மாதிரி நிலம், நீர், காற்று, ஆகாயம் இந்த மாதிரி வந்து வெளிப்படையாக இருந்துச்சுன்னா அது தொல்காப்பியம் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மரபுநிலைன்னு வந்துருச்சுனாலும் அது தொல்காப்பியம் தான். சரி, தீ, நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திரிவுயில் சொல்லொடு தளால் வேண்டும். மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லினான. மரபுநிலை திரியின் பிரிதி பிரிதாகும். ஸோ மரபுநிலை வந்துச்சுனாலும் நிலம், நீர், காற்று, ஆகாயம் இந்த மாதிரி வந்து வெளிப்படையாக வந்துச்சுனாலும் தொல்காப்பியம் போட்டுருங்க. சொற்பொருள் பார்க்கலாம். விசும்பு வானம், மயக்கம்னா கலவை. மயக்கம்னா அதாவது நிலம், நீர், காற்று, விசும்பு இது 5ம் கலந்த கலவை தான் உலகம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல மயக்கம்ங்கிறது வந்து கலவை. இருதினைங்கிறது உயர்தினை, அக்ரிணை. நமக்கு வளாமைனா தவறாமை. ஐம்பால்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். மரபுனா நான் சொன்னதில்ல ஒழுக்கம், இது வந்து ஒரு வழக்கம், எங்கள் வழக்கம் இதுதான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வழக்கம் மாறாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ மரபுங்கிறது வழக்கம். திரிதல்னா மாறுபடுதல். செய்யுள் பாட்டு தளால்னா தழுவுதல்னா பயன்படுத்துதல். இதில் பாடலின் பொருள் பார்க்கலாம். இந்த உலகம் வந்து நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய 5ம் கலந்த கலவை. இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த 5 பூதங்களினுடைய ஒரு சேர்க்கையால் உருவானது தான் இந்த உலகம். உலகத்து பொருட்களை 2 திணைகளாகவும் 5 பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு. ஆமாம், இந்த உலகத்து பொருட்களை 2 திணை, உயர்திணை, அக்ரிணை. உயர்திணைங்கிறது மனிதர்கள் வரும், அக்ரிணைங்கிறது அனைத்து பொருட்களுமே. ஆடு, மாடு, கோழி, பறவைகள், பறவைகள், பூச்சி, சேரு, மண், கல் எல்லாமே வந்து அக்ரிணையாக வந்துடும். அப்புறம் ஐம்பால்ங்கிறது வந்து அதையும் அந்த அக்ரிணையவே அப்படி பிரிச்சுருவாங்க. அதாவது உயிருள்ள பொருட்களை அப்படி பிரிச்சுருவாங்க. உயர்திணை, அக்ரிணை, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் இப்படி பிரிச்சுருவாங்க. திணைப்பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். ஆமாம், இந்த திணை அடிப்படையிலையும் பால் வேறுபாடு அறிந்து இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை நம்ம முன்னோர்கள் எப்படி சொன்னாங்களோ அப்படியே நம்ம கூறணும். இம்மரபான சொற்களையே செயல்களிலும் பயன்படுத்தணும். அம்மை வந்தாள் அப்படிங்கிறது அம்மை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாட்டை சொல்கிறப்ப வந்து அது வந்து அது மரபு கிடையாது. ஆனால் வந்து அதில் வந்து மரபு வலுவை வந்து அது எப்படியும் வலுவ அமைதியாக ஏற்றுக்குறோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, மரபாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மரபான சொற்களையே செயல்களிலும் பயன்படுத்த வேண்டும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினாலும் பொருள் மாறிடும். மரபு மாறிடுச்சுன்னா பொருள் மாறிடும். அளபடைனா தெரியும் உங்களுக்கு. அளபடைனா தளால், வளாமை, இந்த இடத்துல வந்து இடத்துல வந்திருக்கு. இதெல்லாம் வந்து உயிரளபடை. அடுத்து தொல்காப்பியர் நூல்வெளி என்னன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர், இது எல்லாருக்கும் தெரியும். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்நூல் எழுத்து, சொல், பொருள் இந்த 3 அதிகாரங்கள் இருக்கு. நல்லா கேட்பாங்க, தொல்காப்பியம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 3 தான் சொல்லணும். அதாவது இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஆனால் இந்த 2 இருக்காது. யாப்பு, அணியும் தொல்காப்பியத்தில் இருக்காது. ஃபஸ்ட்டு 3 எழுத்து, சொல், பொருள் தான் இருக்கும். இந்த 3 அதிகாரத்தில் ஒரு இயலுக்கு ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல் வீதம், மொத்தம் 27 இயல்கள் வந்து இது இருக்கும். இந்த பாட்டு இந்த மேலே குறிப்பிட்ட இந்த 3 பாடல் வந்து எதில் வரும்னா மரபியல் அப்படிங்கிற ஒரு இயல்ல இருந்து இருக்கும். அடுத்து இளமை பெயர்கள். புலினா பரல், சிங்க, குருளை, யானை, கன்று, பசுங்கன்று, ஆட்டுக்குட்டி. அப்புறம் ஒளி மரபு. புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். இதெல்லாம் தெரியும். அடுத்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருதிணை வந்து 2 கூட்டல் திணை இருதிணை. ஐம்பால்னா 5 கூட்டல் பால். உலகம் எவற்றால் ஆனதுன்னா 5 பூதங்களால் ஆனது. அதை விவரித்து எழுதியிருப்பார்.
அடுத்த தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். மொழியை நிலைபெறச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். எழுத்துக்களின் வரி வடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் அப்படி மாறி மாறி வருது. அவ்வகையில் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அறிவோம். ஃபஸ்ட்டு இதில் முக்கியமானது மட்டும் பார்ப்போம். முக்கியமானது என்னென்னா, தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலிகளையோ வடிவத்தையோ குறிக்காமல் ஒரு பொருளினுடைய ஓவிய வடிவமாகவே தான் இருந்துச்சு. அதை ஓவிய எழுத்துன்னு சொன்னாங்க. அப்புறமா அந்த ஓவிய எழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்திற்குரிய மொழி ஒளியாகிய ஒரு சொல்லை குறிப்பதாக இருந்தது. அப்புறம் அந்த ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிக்கிறதா மாறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஒரு ஓவியத்தையே அப்படியே வரைஞ்சி வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ ஏதாவது ஒரு சவுண்டு கொடுத்தா ஒரு சொல்லுக்கான சவுண்டாக இருந்துச்சு அது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி ஒரு எழுத்துக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு சவுண்டு, ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு ஆ அப்படிங்கிற ஒரு சவுண்டு, இந்த மாதிரி மாறிச்சிச்சு. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதைத்தான் ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எழுத்துக்குரிய ஒரு ஒலி அப்படிங்கிற நிலைக்கு மாறிடுச்சு. இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருட்களினுடைய ஓவியமாக இருந்தவற்றின் ஒரு திரிபுகளாக தான் கருதப்படுது. அடுத்து தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறத கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு, நம்மளுடைய கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பில் ஷாங்கிற வடமொழி எழுத்து காணப்படுதான். மெய்யை குறிக்க புள்ளி இடப்பட மாட்டாங்க. அதே மாதிரி எகர ஒகர குரில் நெடில் வேறுபாடு இல்லை. இதில் நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், கல்வெட்டுகளில் ஏதாவது இந்த மூணும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கூட கேட்கலாம். மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஆனால் பயன்படுத்தப்படவில்லை. எகர ஒகர குரில் நெடில் வேறுபாடு இல்லை. ஷா என்னும் வடமொழி எழுத்து, எந்த வடமொழி எழுத்து காணப்படுதுன்னு நம்ம கேட்டாங்கன்னா ஷா அப்படிங்கிற வடமொழி எழுத்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து அச்சுக்களி தோன்றிய பிறகு தான் தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. அடுத்து தமிழ் எழுத்துக்களின் இதிலிருந்து இந்த ஒரு மூன்று பேராகிராஃபும் முக்கியம். ஓகேவா? தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களிலும் கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. கல்வெட்டு எப்போ இருந்து கிடைக்குதுன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டுது, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறமா தான் செப்பேடு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கல்வெட்டு கிமு 3லேயே கிடச்சிருச்சு. செப்பேடு கிபி 7 தான். அங்கிட்டு ஒரு 3 வருஷம், இங்கிட்டு ஒரு 7 வருஷம், கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 1000 வருஷத்துக்கு அப்புறமா தான் செப்பேடுகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவ எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டுலேயுமே வட்டெழுத்து, தமிழ் எழுத்து ரெண்டுமே இருக்குது. வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து. மிக பழமையான தமிழ் எழுத்து எதுன்னு கேட்டால் வட்டெழுத்து தான் சொல்லணும். தமிழ் எழுத்து அப்படிங்கிறது இப்போ நம்ம எழுதுகிற காலத்தோடைய தமிழ் எழுத்துக்களினுடைய பழைய வரி வடிவம். வட்டெழுத்து அப்படிங்கிறது பழைய, ரொம்ப பழமையானது. அது வளைந்த கோடுகளால் அமைந்திருக்கும். தமிழ் எழுத்து அப்படிங்கிறது இப்போ நம்ம எழுதுகிற தமிழ் எழுத்துடைய பழைய வரி வடிவம். கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்து தான் அதிகம் இடம்பெற்றிருக்கு. எப்போ இருந்துன்னா அந்த சோழர்களை தவிர்த்து சேரர்கள் மற்றும் பாண்டியர்கள் இவங்க பகுதியில் அந்த கிபி 8லேருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிடைக்கிற எல்லா இதுலேயுமே எப்படி இருக்குன்னா வட்டெழுத்துக்களாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் எப்போ முதலாம் ராஜராஜ சோழன் காலகட்டம் கிபி 11ஆம் நூற்றாண்டு வர ஆரம்பிச்சிடும். அதில் இருந்து தான் பழைய வரி வடிவ அந்த தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகிறதா. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. இப்போ வட்டெழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களை தாண்டி கண்ணெழுத்து அப்படிங்கிற தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. அது எப்போனா கடைச்சங்க காலத்தில், முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இருக்குல்ல, அந்த கடைச்சங்கம் மதுரையில் நடந்திருக்கும்ல, அந்த கடைச்சங்கத்தில் கண்ணெழுத்து அப்படின்னு தமிழ் எழுத்துக்கள் அழைக்கப்படுகின்றன. இந்த சிலப்பதிகாரத்தில் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்னு இருக்கான். கண்ணெழுத்து அப்படின்னாவே சிலப்பதிகாரம் நீங்கள் வச்சுக்கோங்க. மதுரைனா சிலப்பதிகாரம் தான். அடுத்து வரிவடிவ வளர்ச்சி. வரிவடிவ வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு
எழுத்துக்கள் எப்படி மாற்றம் ஏற்படுதுன்னா எழுதப்படும் பொருட்களின் தன்மை அழகுணர்ச்சி ஆகியவற்றின் காரணமாக அமைகிறதாம். இப்போ வந்து எழுதப்படும் பொருட்களின் தன்மைனா இந்த எழுதப்படும் பொருள் எந்த பொருளில் எழுதுகிறோம், இப்போ நம்ம நோட்டில் எழுதுகிறோமா, கல்லில் எழுதுகிறோமா, ஓலைச்சுவடியில் எழுதுகிறோமா, அது வந்து எழுதப்படும் பொருள். அந்த எழுதப்படும் பொருளினுடைய தன்மையை பொறுத்து அது வந்து மாறும். இப்போ வந்து ஓலையில் எழுதும்போது அதில் வளைந்த கோடுகளை தான் பயன்படுத்தணும். நேர எழுதுனோம்னா ஓலை கிழிஞ்சிக்கிறோம். அதே சமயத்தில் கல்வெட்டில் எழுதும்போது அதில் வந்து வளைந்த கோடுகளை உடைய தமிழ் எழுத்துக்களாக எழுதும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கல்லில் வந்து எழுத்துக்களை செதுக்க கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து கோடு கோடாக எழுதுறது அது ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து எழுதப்படும் பொருட்களின் தன்மையும் அப்போ அழகுக்காக வந்து இப்போ நம்ம சைன் போடும்போதே, நம்ம கையெழுத்து போடும்போதே எப்படின்னா சில பேர் வந்து அதாவது பேரையே ஸ்டைலாக வித்தியாசமாக ஒரு டிராயிங் மாதிரி கூட எழுதுவாங்க. ஸோ வந்து ஒரு அழகுக்காக அதனுடைய நம்மளுடைய காவே வித்தியாசமாக எழுதுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அழகுணர்ச்சிக்காகவும் அந்த எழுத்துக்களில் வந்து மாற்றம் ஏற்படும். பழங்காலத்தில் வந்து கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதுனாங்க. அந்தந்த பொருட்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களின் வரி வடிவங்கள் அதை தான் இருக்கும். சில பேர் வந்து அந்த வளைந்த கோடுகள்னால் பெரும்பகுதி யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது அதுவே அப்படியே மாறி அதுவே பிற்காலத்தில் நிலையான வடிவங்களாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எகர உகர குறில் எழுத்துக்களை குறிக்க வந்து மேலே வந்து புள்ளி வைக்கும் வழக்கம் வந்து தொல்காப்பியர் காலத்தில் இருந்துச்சு. அதாவது என்னென்னா ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா எது அப்படிங்கிறப்ப வாசிக்கும் போது மேலே புள்ளி இருந்துச்சுன்னா அது குறிலாக வாசிக்கணும், எது அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் மேலே புள்ளி இல்லை அப்படின்னா ஏது அப்படின்னு வாசிக்கணுமா. இப்போ வந்து வீரமாமுனிவர் காலத்தில் வந்து தான் கீழே ஏதுக்கு வந்து ஒரு கோடு போட்டு விட்டார். அதுக்கு முன்னாடினா எப்படி இருக்கும்னா குறில் அது ஏ அப்படின்னு உச்சரிக்கணும்னா மேலே வந்து புள்ளி இருக்கணும். இது தொல்காப்பியர் காலத்திலேயே இது இருந்திருக்குது. இப்போ வந்து காணானா பக்கத்தில் வந்து புள்ளி வச்சாங்கன்னா அந்த இடத்துல வந்து துணைக்கால் இருக்குன்னு அர்த்தம். காணாவுக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த இந்த நம்ம ஐ கை அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, ஐ வரிசையில் உள்ள அந்த எழுத்து இருக்கிறது மாதிரி அர்த்தம். கேவுக்கு பக்கத்தில் 2 புள்ளி வச்சாங்கன்னா கவ்வு அப்படின்னு அர்த்தம். பாவுக்கு மேலே புள்ளி வச்சா மான்னு சொல்லணும் அதை. அப்புறம் குற்றியலுகரம் இதுக்கு மேலேயும் அதை குறிக்கிறதுக்கு புள்ளி வைப்பாங்க. குற்றியலுகரம் ஏதாவது ஒன்று சொன்னோன்னா மாடு, ஓகேவா, மாடு அப்படிங்கிறது அது ஒரு குற்றியலுகரம், இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம். ஸோ அதுக்கு மேலே ஒரு புள்ளி வைக்கிறாங்க. குற்றியலிகரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா என்ன சொல்லலாம், சென்மியா, கேன்மியா இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா. அப்புறம் வண்டியாது இதெல்லாம் வரும்போது அதுனா குற்றியலிகரம், அது மேலேனா புள்ளி வைக்கிறாங்க. அடுத்து துணைக்கால், ஓகே, அந்த ஐ வரிசையில் வர்றது இணை கொம்புன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கவ்வில் வர்ற அந்த நடுவில் வந்து கொம்புக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் வந்து வீரமாமுனிவர். ஃபஸ்ட்டு வந்து தமிழில் எழுத்து சீர்திருத்தம் வந்து செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவர் தான். அதுக்கு அடுத்தாப்புல வந்து அயோத்திதாசர் பண்டிதர் வந்து லைட்டாக செஞ்சுருப்பார். அது வந்து பெருசாக பேசப்பட்டிருக்காது. அதுக்கப்புறமா எழுத்து சீர்திருத்தத்தை வந்து நம்ம பெருசாக நம்ம புக்கில் போட்டிருக்கிறத வந்து பெரியார் செஞ்சது தான். வீரமாமுனிவர் என்ன பண்ணிருப்பாருன்னா எகரம் ஒகர பிரச்சனையை தான் முதல்ல தீர்த்து வச்சுருப்பார். எகரம் ஒகர பிரச்சனை தான், புள்ளி வைக்கிறது தான். அப்போ வந்து ஏக்கு மேலே புள்ளி இருக்கா வேண்டான்னு விட்ருவார். அப்புறம் வந்து கொம்பு காலையும் போட்டு விட்ருப்பார். சாரி, அதுக்கு பேர் என்ன, துணை காலையும் போட்டு வச்சுருப்பார். அப்புறம் வந்து பெரியார் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது, ஐவரிசை அதிகம் வச்சுக்கோங்க. பெரியார் வந்து ஐவரிசையில் தான் அவர் சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். அப்புறம் அவர் வந்து அண்ணா அந்த கீழே சுழிச்சு வரும் பார்த்திங்களா, அது மேலே சுழிச்சு வர்றது இதெல்லாம் வந்து பெரியார் பண்ணியிருப்பார். இந்த பெரியார் பண்ண சீர்திருத்தத்தை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்த யாருன்னு பார்த்தோம்னா எம்ஜிஆர் தான் நடைமுறைப்படுத்தியிருப்பார். அப்புறம் தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணம் அச்சுக்கலை. வளைந்த கொடுக்கலால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்துன்னு பார்த்தோம்னா வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார்.
கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவர் தான். அடுத்து சொற்பூங்கா. இதை வந்து இது சொற்பூங்கா அப்படிங்கிறத வந்து இது பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா ரா இளங்குமரனார் தான் இந்த ஆர்டிக்கல் இந்த கட்டுரையை எழுதியிருப்பார். இது பெரும்பகுதி வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அது மாதிரி அது ரொம்ப முக்கியமானது. இதில் சரி, எது எது முக்கியங்கிறது போக போக பார்த்துக்கலாம். அடுத்து நுழையும் முன்ன மொழி வளரும் தன்மையுடையது. ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் தோன்றுகின்றன. ஒரு அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிழித்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளம் ஆகும். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி பற்றியும் அதிலிருந்து தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓரெழுத்து ஒரு மொழி தான் இதனுடைய கான்செப்டே. இதை வச்சு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு ரா இளங்குமரனார். அது என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து கல்லில் தேய்மானம் இருக்கிறது மாதிரி சொல்லிலையும் தேய்மானம் இருக்கும். சொல் தோன்றிய காலம் இப்போ வந்து பழைய காலத்திலேயே தோன்றிடுச்சுன்னா அந்த சொல்ல வந்து தேய்மானம் ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து அதனுடைய இயக்கம் அது வந்து அது பேசப்பட்டுக்கிட்டே வர்றது. அதனால் வந்து சொல்லில் தேய்மானம் கண்டிப்பாக இருக்கும். சொல் தோன்றிய காலம் அதனுடைய இயக்கம் ஆகியவற்றால் சொல்லிலும் தேய்தல் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா அதுக்கடுத்து என்ன முக்கியமானதுன்னா இது தமிழ்மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவதாலேயே ஆகும். ஓகே, தமிழ்மொழி தோன்றி பல வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் தமிழ்மொழியே இன்னமும் சில மொழிகள் வந்து ரொம்ப பழமையான மொழி இன்னமும் வந்து இயங்கலை. இப்போ வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள சிந்தி மொழி வந்து இப்போ யாருக்கும் பேசுகிறது கிடையாது. நிறைய மொழிகள் வந்து அழிஞ்சிக்கிட்டே தான் வருது. ஆனால் தமிழ்மொழி உருவாகி பல ஆயிரம் வருஷம் பல நூறு வருஷம் ஆனாலுமே அது இன்னமுமே பேசப்பட்டு வருதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். தமிழில் சொல் அப்படிங்கிறதுக்கு நெல் என்பது ஒரு பொருள். சொல்னா நெல். அதனால தான் சொன்றி சோறு இந்த சொன்றி சோறு அப்படிங்கிறது வந்து நெல்லில் வந்து சொன்றி சோறுங்கிற அந்த இது வரும். ஸோ அப்போ வந்து சொன்றி சோறு அப்படிங்கிறது வந்து அந்த சொல்லுங்கிற வார்த்தையிலேருந்து இதெல்லாம் வந்து உருவாகிருக்கு. இந்த சொன்றி சோறு இதில் வந்து அதில் வந்து வேர்ச்சொல் வந்து கிட்டத்தட்ட வந்து சொல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அதனால தான் வந்து அந்த சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள். சொன்றி சோறு அந்த வழியில் வந்தது தான். நெல்லில் பதறு உண்டு, அந்த சொல்லில் பதறி இருக்காது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். இது ரொம்ப முக்கியமானது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே யாருன்னு கேட்டோம்னா தொல்காப்பியர். இது எந்த நூல் கேட்டால் தொல்காப்பியம் தான். மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். இந்த மொழியை வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, இரண்டுக்கு மேற்பட்ட மொழி அப்படின்னு 3 வகையாக பிரிக்கலாம். இப்போ வந்து சொல் அப்படிங்கிறதையே பல வகையாக பிரிக்கலாம். மொழி, கிளவி, பதம் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து மொழி அப்படிங்கிறப்ப வரப்ப மொழி அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம்னா ஓரெழுத்து ஒரு மொழி, 2 எழுத்து மொழி, அதுக்கப்புறமா 2ற்கு மேற்பட்ட மொழி அப்படின்னு மொழிங்கிறதை பிரிக்கலாம். கிளவி அப்படிங்கிறதப்போ 2 கிளவி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பதம் அப்படின்னு சொல்லும்போது பகுபதம் பகாபதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து சொல்லு தான் அந்த தமிழ் சொல்லு தான் சொல்லுங்கிற வார்த்தைக்கு வேறு வேறு பேர் இருக்கும். அதன் அடிப்படையில் அடுத்தடுத்து பிரிப்பாங்க. இப்போ வந்து மொழி அப்படிங்கிற அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம்னா ஓரெழுத்து ஒரு மொழி, 2 எழுத்து மொழி, 3 அதுக்கடுத்து 2ற்கு மேற்பட்ட மொழி இப்படின்னு 3 வகையாக பிரிக்கலாங்க. அப்போ மொழி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். இன்னொன்று இருக்கும். மொழி வந்து தனி மொழி, தொடர் மொழி, பொது மொழி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சரி, இப்போ தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நெட்டெழுத்து 7ம் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெட்டெழுத்து 7னா இந்த குரில் நெடில்னு உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, அதில் ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓவண்ணா, அவன் அந்த மாதிரி குரில் எழுத்துக்கள் 7 இருக்குது. நெடில் எழுத்துக்கள் 7 இருக்குது பார்த்தீங்களா. அந்த 7ம் வந்து எதுக்குரியது அப்படின்னு கேட்குற அதுதான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரியது. ஆவண்ணா பசு, ஈயண்ணா கொடு அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு.
ஆனால் இதுவருக்கு அடுத்து வந்த அப்படின்னா வந்து அதில் நிறைய குழப்பம் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து நன்னூலார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 42 வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, அதில் வந்து 40 நெட்டெழுத்துக்களும் 2 மட்டும் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்களில் உள்ள 7 அவ்வனா மட்டும் வராது. அவ்வொன்னா எந்த இடத்துல மட்டும் வரும்னா வவ்வுங்கிற வார்த்தையில் மட்டும்தான் அவ்வு வரும், மற்ற எதுக்கும் அவ்வொன்னா வராது. அடுத்து மகர வரிசையில் அந்த உயிரெழுத்தில் வர மாதிரியே மொத்தம் அதில் வந்துடும். அடுத்து தகர வரிசையை நீங்கள் சொல்லி பாருங்களேன். தா வரும், தீ வரும், தூனா தூய்மை வரும், தே வரும், தை வரும், தோ எதுக்காது வருமா? ஸோ அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அடுத்து பகர வரிசைக்கு பா வரும், பி அந்த இடத்துலையும் வராது. ஸோ பூ, பே, பை, போனா போ அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாவே அது கரெக்டாக வந்துடும். நகர வரிசைனா நா, நீ, நேனா நேசம், நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியில் பின்னாடி படிப்போம். நையினா இழிவு, நோனா அதுவும் ஓரெழுத்து ஒரு மொழி பின்னாடி நம்ம படிப்போம். அடுத்து ககர வரிசை அப்படின்னு பார்த்தோம்னா கா, கீ வராது, நல்லா வச்சுக்கோங்க, கீ வராது. கூனா பூமின்னு வரும், கையினா ஒழுக்கம், கோனா அரசன், நாலு தான் அந்த இடத்துல வரும். இந்த இடத்துல சா, அப்புறம் சீங்கிறது வந்து இழிவு, சேனா உயர்வு, சோனா மதில். அடுத்து வகர வரிசை வா, வீணா மலர், வையினா வையின்னு அர்த்தம். அப்புறம் ஒவ்வுனா கவர்தல். எகர வரிசையில் யா மட்டும்தான் வரும், குறியில் வந்து நோ, தூ மட்டும் வரும். அடுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் ஆன்னு ஒரு வார்த்தையும் மாங்கிற வார்த்தையும் சேர்த்து ஆமான்னு சொல்லலாம். ஆனா என்ன அர்த்தம்னா பசுன்னு அர்த்தம். மா அப்படிங்கிறது வந்து காடு. அப்போ வந்து காட்டு பசுவுக்கு ஆமா அப்படின்னு பேரான். மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மாநிறம் அப்படின்னா மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது தான் மாநிறம். வேறு என்ன முக்கியமாக இருக்குது? குரில் நெடில்னா நீங்கள் சொல்லிடுவீங்க. அடுத்து எட்டத்தில் போகிறவனை ஏய் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம். அதுவே கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா ஏய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோடு வந்து கூடு, என்னோடு வந்து சேரு, அப்படி என்னோடு பொருந்து அப்படின்னு அர்த்தம். கூடு, சேரு, பொருந்து இந்த மாதிரி அர்த்தம். ஏய் அப்படிங்கிறத அப்படியே கொஞ்சம் காலில் ஏ அப்படின்னு மட்டும் ஆயிடுச்சு. ஏன்னா அம்பு ஏவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவுதல்னா அம்பு விடுதல். அம்பு விடும்போது அது மாதிரி விரைந்து செய்கிறவனை வந்து ஏவலன்னு சொல்லுவாங்க. அம்பு விடும் கலையில் சிறந்த அன்பு விடும் கலை வந்து கலை. ஏன்னா அம்பு விடும் கலை. ஸோ அந்த வல்லவனை வந்து ஏகலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் கூட ஏகலைவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவாங்க. அடுத்து வந்து ஏ அப்படின்னு சொல்கிறது எய்யி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பன்றினா வேற ஒன்றும் கிடையாது, முள்ளம் பன்றி. எயினர்னா இந்த அம்பு எய்பவரை வந்து எயினர் சொல்லுவாங்க. எயினர் எயிற்றியர். இந்த எயிற்றியர் வந்து பாலை நிலத்தில் வாழ்கிற அந்த மக்கள் குடிகளை வந்து எயினர் எயிற்றியர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலையா நெய்தலான்னு சரிங்களா, பாலையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நெய்தலில் வந்து பரதவர் வருவாங்க. அதுக்கடுத்து இளங்குமரனார் பற்றி பார்ப்போம். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் இந்த இளங்குமரனார் வந்து ஒரு பள்ளி ஆசிரியர் தான். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர். உரை எழுதுவார். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இவர் வந்து பாவாணர் வரலாறு, 2 வரலாறுன்னு வச்சுக்கோங்க. பாவாணர் வரலாறு, இலக்கண வரலாறு. தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இந்த தமிழிசை இயக்கத்தின் தந்தை யாருன்னு கேட்டோம்னா, தமிழிசை இயக்கத்தின் தந்தை சரி ஞாபகம் இல்லை. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யாருன்னு கேட்டோம்னா மறைமலை அடிகள் நம்ம சொல்லிடுவோம். தமிழிசை இயக்கத்தின் தந்தை
தமிழிசை இயக்கத்தின் தந்தை யாருன்னு கேட்டோம்னா ஆறுமுக நாவலர். சாரி, ஆபிரகாம் பண்டிதர் தான் ஆறுமுக நாவலர்னு சொல்லிட்டேன். சாரி, ஆபிரகாம் பண்டிதர் தான் தமிழிசை இயக்கத்தின் தந்தை. ஸோ ஆனால் தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டோம்னா இளங்குமரனார் சொல்லணும். தேவநேயம் அப்படிங்கிற நூலை தொகுத்திருக்காரு. தேவநேயம்னா தேவநேய பாவனர், அவரை பற்றி யாருன்னா இளங்குமரனார் தான். அப்புறம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற அல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகத்தை அமைத்தவர் யாருன்னு கேட்டோம்னா இவர் தான். இவர் திருவிக்கா கண்ணை மூடிக்கிட்டு எழுத ஆற்றல் கொண்டவர். அவரை மாதிரியே இவரும் பயிற்சி எடுத்து, ஒருவேளை நமக்கு வயசாயிடுச்சுன்னா கண்ணு தெரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, விழிகளை இழக்க நேரிட்டாலும் தமிழ் மொழியை இழக்க நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே எழுதுகிற ஆற்றலை பயிற்சி செஞ்சு பெற்றுக்கிட்டாரு. பயிற்சி செஞ்சு அவர் கண்ணு மூடிக்கிட்டே எழுதும் ஆற்றலுடையவர். அதே மாதிரி ஆற்றலுடையவர் திருவிக்கா. இது தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து இந்த கட்டுரை தரப்பட்டுள்ளது. அடுத்து எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்கள் இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு 2 பக்கமாக பிரிக்கலாம். எந்த இடத்துல இருந்து அது பிறக்க ஆரம்பிக்குதுன்னு இந்த ஒரு 4 இருக்கு. மார்பு, கழுத்து, மூக்கு, தலை. அதுக்கப்புறமா முயற்சி பிறப்புன்னு இருக்கும். அது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறத தாண்டி எதனுடைய முயற்சியான அது சவுண்டாக மாறுது அப்படின்னா வாயில் தான். இதழ், நாக்கு, பல்லு, மேல்வாய், அதாவது அன்னம். இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு எழுத்துக்களின் பிறப்பை 2 வகையாக பிரிப்பாங்க. ஓகே, எந்தெந்த இடத்துல பிறக்குதுன்னா இந்த கசட தப்பரை, எரள வல்லலை, எங்கெங்கன்னு நம்மனை இதெல்லாம் தெரியும்ல. இந்த கசட தபரைங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வல்லினம், அது மார்பில் இருந்து பிறக்கும். எங்கென்ன நம்மனா மெல்லினம், மூக்கு. இடையினம்ங்கிறது இதுக்கு இடையில என்ன இருக்குன்னா கழுத்து இருக்குது. ஸோ கழுத்துங்கிறது இடையினம். இப்போ எரள வல்ல இதெல்லாம் கழுத்தில் இருந்து பிறக்கும். அடுத்து இந்த உயிரெழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆனா, ஆவண்ணா, ஈன, என, அதுவும் கழுத்தில் இருந்து தான் பிறக்கும். ஒன்றே ஒன்று மட்டும் தலையில் இடமாக கொண்டு பிறக்கும், அதுதான் ஆயுத எழுத்து. ஆனா, ஆவண்ணா வாயை திறக்கிறதுனால ஈனா, ஈயண்ணா, ஏ ஐ இதெல்லாம் வாயை திறந்து நாக்கோடைய அடி ஓரம் இதனுடைய ஷார்ட்கட்டுங்க வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும்தான் நாக்கின் அடி ஓரம் வரும். மேல்வாயிலுடைய பல்ல பொருந்துற ஒரு முயற்சியில் தான் பிறக்கும். ஒரு முயற்சி செய்யும், மேல்வாய் பல்ல போய் தொடணும் அப்படிங்கிறத முயற்சிக்கு. அப்படின்னு சொல்லி பாருங்கள், மேல்வாய் பல்ல போய் அது போய் தொடாது, ஆனால் தொட முயற்சிக்கும். அப்போ நாக்கின் அடி ஓரங்கள் அது மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதியை தொட முயற்சி செய்யும் போதே இந்த சவுண்டெல்லாம் வந்துடுது. அப்புறம் ஊ அதெல்லாம் அந்த வாயை குவிக்கிறோம். அந்த இதழ்களை குவிக்கும் போதே அது உருவாயிரும். அவ்வளோதான். அடுத்து இப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணால், இப்போ என்னென்னா இக்கு இங்கு அந்த வரிசையாக சொல்லிக்குங்க. இக்கு இங்கு, எச்சு இஞ்சி, இட்டு இன்னு, இந்த ஃபஸ்ட்டு அந்த 3 ஜோடிக்கு மட்டும் உங்களுக்கு என்னென்னா நாக்கு, அன்னம், இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறணும். ஓகேங்களா? முதற்பகுதி, இடைப்பகுதி, நுனிப்பகுதி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதற்பகுதினா கீழே இருக்கிறது, அடுத்து இடைப்பகுதி, அடுத்து நுனிப்பகுதி. நுனிப்பகுதிங்கிறது எட்ஜ் பாயிண்ட்டுக்கு வந்துடணும், நாக்கோடைய நுனி நாகுக்கும் வந்துடணும். அப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. அன்னத்தினுடைய அடிப்பகுதி இருக்கா, நாக்கோடைய முதற்பகுதி அன்னத்தோடைய அடிப்பகுதி அப்படி போய் பொருந்துறதுனால இக்கு இங்கு சொல்லி பாருங்க, அது வரும். மேலே ஃபுல்லாக அன்னம், கீழே நாக்கு, முதற்பகுதி, இடைப்பகுதி, அப்புறம் நுனிப்பகுதி. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பை வாங்க. நாக்கினுடைய முதற்பகுதி அன்னத்தினுடைய அடிப்பகுதியை பொருந்துது. அடுத்து நாக்கினுடைய இடைப்பகுதி அன்னத்தின் நடுப்பகுதியை பொருந்துது. அடுத்து நாக்களுடைய நுனிப்பகுதி அன்னத்தின் நுனிப்பகுதியை பொருந்துது. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அண்ணன், முதல்ல வர்றது ஃபுல்லாக அண்ணன், அவ்வளோதான். அடுத்து இத்து இந்து, இது உங்களுக்கு தெரிஞ்சிடும், சொல்லி பார்க்கும்போது புரிஞ்சிடும். இத்து இந்து எங்கே வருது, நாக்கு அந்த மேல்வாய் பல்லுனுடைய அடிப்பகுதி நாக்கின் நுனி போய் பொருந்துது. இத்து இந்து, நாக்கினுடைய நுனி மேல் பல்லினுடைய அடிப்பகுதியை போய் தொட்டுட்டு வருது, பொருந்துது. இப்போ 2 உதடுகளையும் பொருந்துறதுனால இது ஈஸியாக கண்டுபிடிச்சி போட்டுருவீங்க. இதில் இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கு.
ஓகே, இப்போ வந்து ஈ வந்துருச்சுன்னா இப்போ ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும்னா மேல்வாய் அப்படின்னு வந்துருக்கணும். இந்த இடத்துல அன்னம்ங்கிற வார்த்தை வராது. இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு அது வரைக்கும் அண்ணன். இங்கே வந்துருச்சுனாவே மேல்வாய் தான். மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துறதுனால பிறக்குது. இங்கேருந்து அடிப்பகுதி ஈ வந்துச்சுனாவே அடின்னு ஞாபகம். 2 அடி வந்துச்சுனாவே அது ஈ தான். அடுத்து இல்லு. இது இல்லுங்கிறது வந்து வருடுவதால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லு வருடுவதால் அப்படிங்க வச்சுக்கோங்க. இல்லு அப்படிங்கிறது வந்து இதில் பள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளினா செவத்தில் ஓடுற பள்ளி, அது தடித்து நெருங்கி வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பள்ளிங்கிறது வந்து தடித்து தடவுவதால்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தடவி ஓடுவாங்க அது. அப்போ ஸ்கூலு. அப்படிங்கிறது வந்து அது நம்ம சொல்லி பார்த்துடலாம். மேல்வாயினுடைய பள்ளி கீழ் ஊதோட அப்படியே பொருந்தி வர்றதுனால அது சொல்லி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னுங்கிறது வந்து மிகவும் பொருந்துவதால் அப்படிங்கிற வார்த்தை பிறக்கும். ஸோ வருடுவதால்னாவே இல்லுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஈங்கிறது வந்து அடி 2 அடி வந்துச்சுன்னா இன்னுங்கிறத வந்து நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால்னா இன்னு. அடுத்து சார்பெழுத்துக்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் வாசிக்கணும். ஏன்னா இது கண்டிப்பாக வந்து இந்த காரணம் கூற்றில் கேட்கலாம். ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. அப்போ வாயை திறக்கணும். பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. அது எப்படி பிறகுதோ அதே மாதிரி தான் இதுவும் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களில் தான் அவையும் பிறப்பதற்குரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. அடுத்த இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வல்லினம்னா மார்பு. நாவின் நுனி, அன்னத்தின் நுனி. ஸோ அன்னம்னு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு 3ல் இருக்கிறது. அப்போ வந்து இன்னு வரும். கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இது சொல்லி பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்குன்னா அன்னை. ஸோ அன்னம் வரும்போது நாவின் முதல் அன்னத்தினுடைய அடிப்பகுதி. நாவின் முதல் அன்னத்தினுடைய அடிப்பகுதி. இஞ்சுங்கிறது வந்து நாவின் இடை அன்னத்தின் இடை. இன்னி நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. அடுத்து முக்கியமானது பறவைகளின் ஒளி மரபு சொல்லலாம். ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கிளி கொஞ்சம் 2 கூட வரும். கூகை குளரும். தொகை மரபு மக்கள் கூட்டம் சொல்லணும். நிறை ஆட்டு மந்தை. மக்கள் கூட்டம் நிறை ஆட்டு மந்தை. அடுத்து வினை மரபு. சோறு அப்படின்னா சோறுங்கிறது ஒரு உணவு. அப்போ அது உண்ணணும். முறுக்கு தின்னா, ஏன்னா முறுக்குங்கிறது ஒரு தின்பண்டம். அப்போ தின்னு. சுவர் எழுப்பு. தண்ணீரை குடிக்கணும். பாலை பருகணும். கூடை முடை. பூக்களை கொய்ய வேண்டும். இலையதான் பறிக்கணும். பானை வனைதல். கோழி கொக்கரிக்கும், பால் பருகணும். சோறு உணவு, அப்போ உண்ணணும். பூக்களை கொய்க்க வேண்டும். நிறை ஆட்டு தான் மந்தை வரும். அடுத்து ஒளி பிறப்பியல் ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ். மெய்யொலி. மெய்யெழுத்துனா கான்சனன்ஸ், உயிரெழுத்துனா வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இங்கிலீஷில் அதே தான். மெய்யொலிங்கிறது கான்சனன்ட், உயிரொலிங்கிறது வவ்வல். மூக்கொலினா மூக்குனா நாசல் கான்சனன்ட் சவுண்ட். கல்வெட்டுனா எபிகிராஃப், அகராதிகள், லெக்சிகிராஃபி. ஒளியன் ஃபனம். சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப்.
சித்திர எழுத்துனா ஒரு பிக்சரோடு இருக்கிற எழுத்து. ஸோ அதனால தான் பிக்டோகிராஃப். ஒளியன் ஃபோனம். அகராதிகள்னால் லெக்சிகோகிராஃபி. உயிரொலி வவ்வல் கல்வெட்டு எபிகிராஃப். நேசல் கான்சனன்ட் சொன்னால் மூக்கொலி. கான்சனன்ட்னா மெய்யொலி. ஒலிப்பிறப்பியல்னா ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ். அடுத்து இயல் 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.